ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடந்துருச்சு. நீதான் கவனமா இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க பார்க்கணும். நிச்சயமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. குடும்பம்னா நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். பல நேரம் மனசு சொல்றத கேட்காம அறிவு சொல்றத கேட்டுட்டா தப்பிச்சிடலாம். இனிமே கோவப்படாம எப்பவும் போல இருங்க. தேங்க்ஸ் அண்ணே. புனிதா, ரொம்ப தேங்க்ஸ் புனிதா. இப்பதான் என் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஓ, உங்க தங்கச்சி பேசினதும் உங்க உயிர் உங்களுக்கு திரும்பி வந்துருச்சோ? அப்போ நான் இவ்வளவு நாள் கூட இருந்ததெல்லாம் கணக்குல வராது. உங்க புள்ள மட்டும் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம்ல. அண்ணே, மருமகனும் மருமகளும் வந்ததும் என்கிட்ட கொடுத்துடணும். அண்ணே, நான் என்ன சொல்ற ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குடா. புனிதா, இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா இவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாரு. அந்த பொம்மைக்கு சிக்குன்னு பேரு வச்சு அதுக்கு என்னையும் சோறு விட்டு சொல்லி இவளை பாத்துக்க சொன்ன மாதிரி அந்த பொம்மையும் பாத்துக்க சொல்லுவா. எப்படியோ வீடு மாறினதுல அந்த பொம்மையும் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த சீக்கு தான் வேணும் ஒரே அடம் பிடிச்சிட்டா. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இந்த அம்மா +2 படிக்கும் போது இவ கூட படிக்கிற ஒரு பொண்ணோட அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தது. அதை பார்த்துட்டு, அண்ணன் உனக்கு குழந்தை பிறந்தா நான் சீக்குன்னு தான் பேர் வைப்பேன், நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், நான் தான் அதை குளிப்பாட்டுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. எதுக்கும் கவலைப்படாம அம்மா, இப்பதான் எல்லாரும் காலை சாப்பாடு சாப்பிட்டு டயர்டா உட்கார்ந்துருக்கோம். நீங்க என்ன அதுக்குள்ள காய்கறி கட் பண்ணி உட்கார்ந்துட்டீங்க? அப்பா, நீ உட்கார்ந்துருப்பப்பா. சாப்பிட்டு நீ உட்கார்ந்துருப்ப. நாங்க அப்படி உட்கார முடியுமா? கரெக்டா அலாரம் அடிச்ச மாதிரி டான்னு 1:30 மணிக்கு பசிக்குது வந்து உட்காருல. அதுக்கு நாங்க இப்பவே ரெடி பண்ண வேண்டாம்? அம்மா, ரொம்ப பண்ணாதம்மா. சமைக்கிறதுல ஒரு விஷயமா? சமைக்கிறது ஒரு விஷயமே இல்லையே. நீங்க என்னைக்காவது உங்க அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்திருக்கீங்களானா? அப்படி கேளு. அமுதா, நானாமா சமையல்? அது வந்து எனக்கு சமைக்க தெரியாதுமா. ஏதாவது ஒரு விஷயமே இல்லன்னு எப்படி மாமா சொல்ல முடியும்? நேரத்துக்கு தட்டுக்கு சோறு வந்தா அதோட கஷ்டம் இந்த துரைக்கு எப்படி தெரியும்? சரி, மகளிர் அணி முழுக்க என்ன கட்டங்கட்டுற மாதிரி தெரியுது. ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். ஐயா பெரிய கட்ட துரை, இவரை கட்டம் கட்டுறாங்களாம். ஓ, காக்கே காவா? நல்லா இருக்கு பா ரைமிங். சரி, விளையாடாம மதியம் என்ன சமைக்கலான்னு ஏதாவது ஐடியா குடுறா. ஓ அட பாவமே, என்ன சமைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணாம தான் வல்லவனை போட்டு இவ்வளவு நேரம் வறுத்து எடுக்கிறீங்களா? மாமா, நல்லா கேளுங்க மாமா, கேளுங்க. என்னடா மிஞ்சி போனா ஒரு 4 டிஷ்ஷ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலப்பறை இருக்கு. ரொம்ப ஓவரா இருக்கு மாமா. டேய், என்னடா 4 குழம்பு தான் தெரியும்னு உனக்கு தெரியுமா? அம்மா, அதான் நான் டெய்லி சாப்பிடுறேன்னு. என்ன வைக்கிற? சாம்பார், கார குழம்பு, மோர் குழம்பு. கார குழம்புல அது என்னது, அந்த பூண்டை போட்டோன்னு வையன், அது பூண்டு குழம்பு. அதுலயே பூண்டுக்கு பதிலா தட்டைப்பயிரை போட்டோன்னு வையன், அது தட்டைப்பயிர் குழம்பா. இப்படி நீங்களே பேரை வச்சுட்டு பேச்சா பாருங்க. ஓமா, என்ன இவ்வளவு பேசுறீங்கல்ல? அப்போ இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ஐடியா கொடுங்க. அமுதா, இது கேள்வி. இப்ப சொல்றேன் பாரு. சீரக சம்பால நல்லா நெய் தூக்கலா
போட்டுட்டு எல்லோ ஆட்டை புடிச்சு அப்படியே பெருசும் இல்லாம சிறுசும் இல்லாம துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு நல்லா கார சாரமா பிரியாணி வைக்கலாமா? ஓ ஆடடடடடா. நான்வெஜ்ஜா வாங்க போறடா நீ? டேய், நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்க போதுடா. கொஞ்ச நாளைக்கு கவுச்சி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐயோ கடவுளே. என்னது கவுச்சி சாப்பிட கூடாதா? அத்த என்னத்த போட வளன்னு பேசிட்டு இருக்காதடா. அண்ணி பேசாம நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிடுறேன். ஐயோ அத்தை, அது கபிலனுக்கு பிடிக்காதே. ஓ ஓ உருண்டை குழம்பு இல்ல, மணிகண்டனுக்கு பிடிக்காதுமா. அன்னைக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் நறுக்கி போட்டு சாம்பார் வைக்கலாமா? ஆ, ஆ. ஓகே. அப்போ நான் சமைக்கிறேன், நீங்களா ரெஸ்ட் எடுங்க. நோ அண்ணி, இந்த வீட்டோட மருமகன் நான் தான். நான் உங்க எல்லாருக்கும் சமைக்கிறேன். ஆமா அமுதா, இத்தனை பேருக்கு நீயே சமைச்சிருவியா? அதென்னது அப்படி கேட்டீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அமுதா கையால சாப்பிட்டு நாங்கெல்லாம் மலைச்சில போயிருக்கிறோம். நீங்க போய் அவளை சமைச்சிருவியான்னு கேக்குறீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க? என்னடா குரு குரு குருன்னு என்னைய பாக்குற? இல்ல, அமுதா விஷயத்துல உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ராம் முழுக்க கண்ணு முழிச்சிருந்து துப்பறிகிற கதை இருக்கிற படமா பார்த்துட்டு பகல்ல எல்லாரும் மூஞ்சியும் பார்த்து எல்லாரையும் திருடனாவே நினைக்கிறது இல்ல. உருப்புறதுக்கு வழிய படுற. அமுதா, நீ சம, உனக்கு நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம் நீ, நானே பாத்துக்கிறேன். மாங்காய் சாம்பார், அவியல், பருப்பு வடை, கத்திரிக்காய் தொக்கு, பாயாசம், அப்பளம், ரசம், மோரு இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இவ்ளோ ஐட்டமா? மரகதா, எதுக்கு எத்தனை? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சிம்பிளா பண்ண சொல்லு. எதுக்கு தானே? நீ என் கூட வாழ வந்திருக்கியா இல்லனா ஹோட்டல் ஏதாவது வைக்க ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கியா? இதெல்லாம் சமைச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப சரியா சொன்னப்பா. நாம எது பண்ணாலுமே சில பேர் திருந்த மாட்டாங்க. அமுதா, நீ முதல்ல வந்து என் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு. மரகதா, கேட்டியா? துரைக்கு இப்பெல்லாம் சட்டை அயன் பண்ண கூட கஷ்டமா இருக்கான். ஏன் இவனுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்கதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ? அம்மா, அவர் சும்மா இருக்க சொல்லுமா. அமுதா, நீ இப்ப வர போறியா இல்லையா? நான் வரல. எல்லாருக்கும் நான் சமைச்சிட்டு தான் வருவேன். உங்களால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லன்னா நீங்களே அயன் பண்ணிக்கங்க. அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டல?